உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். இதே ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டும் பிறக்கவிருக்கிறது. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது 5ஆம் இடத்தில் ராகு பகவான், துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மீனத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், 4 கிரகங்களும் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில் சுக்கிரன் மேஷத்தில், அது போக 9ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது அவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக அதே சுக்கிர பகவானுடைய வீட்டையே பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்வதற்குண்டான வாய்ப்புங்கிறது இல்லை, நல்ல நேரங்கிறது வந்தாச்சு. ஆனால் இதுவரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்க சம்பாரிச்சாங்க அப்படின்னா அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அவங்களுடைய வேண்டப்பட்ட உறவினர்கள், வேண்டப்பட்ட நண்பர்கள், இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இவர் கஷ்டப்பட்டு இவங்க உழைத்து அவங்க எல்லாத்துக்கும் தான் கொடுத்தார். அதுல இவர் ஏதாவது அனுபவிச்சாரா அப்படின்னா எதையுமே அனுபவிக்கவில்லை. அப்ப எல்லாத்துக்குமே இவர் கஷ்டப்பட்டு உழைச்சு எல்லாத்துக்குமே செஞ்சுட்டு நம்மளுக்கு எதுவுமே நம்ம செஞ்சுக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரகாலங்கள் கடந்த 3 வருஷத்தில் மட்டும்தான் வந்திருக்குது. அப்ப அந்த எண்ணங்கள் வரும்போது இவங்களுக்கு பொருளாதாரம் திருப்தியாக இல்லை. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த துலாம் ராசியை குரு பார்க்கறதுனாலையும், இந்த துலாம் ராசியுடைய அதிபதி 7ஆம் இடத்துல இருப்பதனாலையும், ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் அந்த மேசத்துக்கு உச்ச பலம் அடைவதாலையும் கண்டிப்பாக இவர்களுக்கோசரம் ஒரு வாழ்க்கை வாழுவதற்குண்டான டைம் வந்தாச்சு. அப்போ இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம். அந்த சூரியன் அப்படிங்கிறது இவங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி. அந்த 11ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல போய் உச்ச பலம் அடையும் போது இவர்களுக்கு அந்த வாழ்க்கை ஸ்தானம், கணவன் மனைவி குடும்பம், இந்த இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையாகப்பட்டது சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும், இதற்கு முன்னாண்ட ஆண் தப்பு செய்திருந்தாலும் அந்த தப்பை மனைவி கிட்ட ஒத்துக்குவாங்க, பெண் தவறு செய்திருந்தாலும் அந்த பெண்ணும் தன்னை உணர்ந்து அந்த தப்பை கணவன்கிட்ட ஒத்துக்குவாங்க. ஒற்றுக்கொண்டு இவர்கள் ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உருவாகிறது. அதுபோக அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஏப்ரல் 20ஆம் தேதி இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அந்த 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி. அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர்கள் ஒரு லக்ஸரி லைஃப், அதாவது ஒரு நல்ல வீடு கட்டுவாங்க,
நல்ல வீட்டை வாங்குவாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் அந்த சூரிய பகவான் உச்சமாக இருக்கிறதுனால வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் இருந்த அந்த பளு, அந்த டென்ஷன் இவங்களுக்கு குறையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான். இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுக்கு குருவுடைய வீட்டில் இந்த சனி பகவான் இருக்கிறாங்க. அதே குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ராசியை குரு பார்ப்பதும் யோகம், 6ஆம் இடத்தில் குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருப்பதும் இவங்களுக்கு அற்புதமான யோகம். அப்போ இவங்க வந்து புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அது போக இவங்க ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு வியாபாரமோ ஒரு பிஸ்னஸோ பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். அதுபோக இவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸை டெவலப் பண்ணணுமா பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, இன்னொரு பிரான்ச் இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வந்து நெருங்கி வந்துட்டு இருக்குது. இந்த ஏப்ரல் மாதம் குரு பகவானும் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதாலும் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதாலும் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்ப்பதாலும் தாராளமாக இவங்களுடைய வாழ்க்கையை, அதாவது பொருளாதாரத்தை டெவலப் பண்ண எந்த முயற்சி வேணாலும் எடுத்துக்கலாம். சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார். சனி பகவான் உங்கள் தொழிலை சக்ஸஸ் பண்ணுவார். சனி பகவான் நீங்கள் வேலையில் உங்களுக்கு அந்த வேலையில் வந்து எதிர்ப்புகள், போட்டிகள், பொறாமைகள், செய்வினை சூனியம் பண்ணுவதற்குண்டான வேலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கும். அது எல்லாத்தையுமே தாண்டி வந்துடுவீங்க. இல்லைன்னா அதற்கு உண்டான ஒரு விமோச்சனம் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் 12ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியுமான அந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறாங்க. அப்போ வந்து துலாம் ராசிக்காரர்களாகப்பட்டது நீங்கள் சனியுடன் நீச்சமானதுனால ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு குழப்பங்கள் வரும். இது செய்யலாமா, செய்யக்கூடாதா, செய்யலாமா, செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் குழப்பங்கள் வரும். அந்த பீரியடில் மட்டும் உங்களுக்கு குருவாக நினைக்கிறவங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவர்களிடத்தில் நீங்கள் சஜஷன் கேட்டுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்தில் ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு குழந்தைகளால், இல்லைன்னா உங்களுடைய மக்களால் அவங்க தலையெடுத்து அவங்க திருமண காலம் வந்து இல்லைன்னா படித்து வேலைக்கு போய் இன்னைக்கு இந்த மாதிரி சமயத்தில் அவங்கனால சில மன வேதனைகள் கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்கள். அந்த மன வேதனையையும் குரு பகவான் அந்த ராகுவை பார்த்ததுனால அந்த மாதிரியான மன வேதனைகள் வந்து கண்டிப்பாக தீர்ந்து போயிடும். அதனால் தைரியமாக இருக்கலாம். அப்போ வந்து இந்த பீரியடில் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதாவது இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக நல்ல ஆடைகளோ ஆபரணங்களோ கண்டிப்பாக நீங்கள் அடகு வச்சுருந்தாலும் திருப்புவீங்க. இல்லைன்னா புதுசாகவும் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த புதன் பகவான் நீச்சமானதுனால யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பிடாதீங்க. நம்பி அவங்களுக்கு பணத்தை கொடுப்பதோ, இல்லை அவங்களுடைய பிரச்சனையை தூக்கி நீங்கள் தோளில் போட்டுக்கிறதோ, இல்லை அவங்களுக்கு ஜாமீன் போடுவதோ, இது எல்லாமே வேண்டாம். அதில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் கண்டிப்பாக தப்பிச்சுக்குவீங்க. அதே சமயத்தில் இந்த சமயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானை, மகாலட்சுமியை இந்த பீரியடில்
நீங்கள் வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் வெகுவாக குறையும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான், அந்த சனி பகவானோடு செவ்வாய் பகவானும் இணைந்து, சூரிய பகவானும் இணைந்து, புதன் பகவானும் இணைந்து 4 கிரகங்களும் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல. மிதுன ராசிக்கு 11ஆம் இடமான மேசத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் அங்கே உச்சபலம். அது போக ஏப்ரல் 20ஆம் தேதி மேசத்தில் இருந்து சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வந்துடுவாங்க. அது போக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் சிம்மத்தில் கேது பகவான். அது போக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவான், குரு பகவான் மிதுனத்திலேயே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறார். நல்லா கவனிச்சுக்கோணுங்க மிதுன ராசிக்காரர்களே. ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த 3-4 வருட காலமாகவே நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. தொழில் கஷ்டம், வியாபாரம் கஷ்டம், குடும்ப கஷ்டம், உறவினர்களால் கஷ்டம், நம்பினது நயவஞ்சகம், இப்படித்தான் போயிட்டுருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதற்குத்தான் இந்த பாயிண்ட்டை நல்லா கேட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல நீச்சம் அப்படின்னா தொழில் 10ஆம் இடம் என்பது. அப்போ அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாகிறதுனால நீங்கள் தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறீங்க, ஒரு லேத்து வச்சுருக்கிறீங்க, இல்லை ஒரு டெக்ஸ்டைல் கடை வச்சுருக்கிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் போடுறதோ, இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு உங்களுடைய பிஸ்னஸை பெருக்கி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட அனுப்பிச்சு நீங்கள் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக உங்களுக்கு 10ஆம் இடமான மீனத்தில் சனி பகவான் இருப்பது யோகம். உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் குருவுடைய வீட்டில் அந்த சனி பகவான் இருப்பது யோகம். அதே சனியுடைய வீட்டை குரு பார்ப்பதும் 2வது யோகம். அப்போ உங்களை தொழிலில் உங்களை வீழ்ச்சி அடையாத அளவுக்கு, தொழிலில் மேன்மை அடையக்கூடிய அளவுக்கும், தொழிலில் புது பார்ட்னர் போட்டு தொழில் செய்வதற்கும், ஒரு வியாபாரம் செய்வதற்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உகந்த காலமாகவே இப்போ இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அந்த புதன் நீச்சமாகிறதுனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அந்த 10ஆம் இடத்திலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு மேஷத்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா உச்சபலம் அடைகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நவகிரகங்களின் அரசனான சூரிய பகவான் உச்சமடைவதால்,
அதுவுமே உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம். அப்போ அந்த 11ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் அடைகிறார் அப்படின்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியும். அந்த 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி ஸ்தானம். அப்போ அந்த வெற்றி ஸ்தானாதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உச்சம். அதனால வெற்றி உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ இந்த பீரியடில் நீங்கள் முயற்சி பண்ணி தெளிவாக முயற்சி பண்ணி, ஏன்னா புதன் உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சதுனால தெளிவாக முயற்சி பண்ணினால் உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாக அமையக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. அதுபோக அந்த பயணங்களால் வெற்றி. அப்போ இந்த 3ஆம் இடம் என்பது பயணம் சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு தொழில் ரூபத்தில் வெளியில் போகலாம் வரலாம், ஒரு வேலை விஷயத்துக்குள்ள வரலாம், வெளியில் போகலாம் வரலாம். இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அமையும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 12ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல சூரியனோடு இணைந்து அந்த சுக்கிரன் இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு யோகம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வரக்கூடிய விரய செலவுகளை சுப விரயமாக மாற்றும். அப்போ மிதுன ராசிக்காரர்களாகப்பட்டது இந்த பீரியட்ல சந்தோஷமாகவும் இருக்கலாம், ஜாக்கிரதையாகவும் இருக்கலாம். ஏன்னா அந்த 4ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசி அதிபதி நீச்சம். இதை ஏன் திரும்ப 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 சொல்ற அப்படின்னா அந்த புதன் நீச்சமானதுனால ஏதாவது ரூபத்தில் உங்களை கீழே தள்ளி விட்டுரும், உங்களுக்கு ஒரு லாஸை உருவாக்கி கொடுத்துரும். அதனால ஜாக்கிரதையாக இருங்கள். அது போக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு போகிறதோ இல்லை வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, ஸ்பெயின், துருக்கி இது மாதிரி இன்னும் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகப் போகிறது. உங்களுக்கு ஒர்க்கில் டென்ஷன் இருந்தால் அது உங்களை விட்டு விலகப் போகிறது. ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை, ஒரு சிக்கலில் மாட்டிட்டு இருக்கிறீங்க, அந்த சிக்கலும் உங்களுக்கு நல்லபடியாக விலகப் போகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நீங்கள் தப்பித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம். அப்போ அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து சில குழப்பத்தையும் சில தடுமாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் உங்களை எங்கேயும் கொண்டு தள்ள மாட்டார். ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடங்கள் 5, 7, 9 அந்த 3 ஸ்தானங்களும் ஒரு நல்ல ஸ்தானங்களை பார்க்கறதுனால நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. அது போக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக இப்போ தீரும். அப்போ சுபகாரியங்கள் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ரிலேஷன்ஷிப்பில் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு நல்ல முடிவெடுத்து நீங்கள் வாழ்க்கையில் இணைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அதே சமயத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, இல்லைன்னா இயற்கையாகவே கருத்தெரிப்பதற்கும் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை. அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னா மிதுன ராசிக்கு புதன் பகவான். அந்த புதன் பகவான் தான் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த புதன் பகவானை புதன்கிழமை நாளில் வணங்கி வாங்க. அதே சமயத்தில் திருவெண்காடு போயிட்டு வந்தாலும் நல்லது. அப்படி திருவெண்காடு போக முடியல அப்படின்னா வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பெருமாளை புதன்கிழமை நாளில் இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வணங்கி வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவுக்காரங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இது பயன்படும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாத பலன்களாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு, மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதத்தின் கிரக அடைவில் எப்படின்னா, மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான், 3ஆம் இடத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். இந்த சூரிய பகவான் ஆப்பட்டது 14ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வந்துடுவாங்க. சுக்கிர பகவானும் மேசத்திலே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் குரு பகவான் ஆகப்பட்டது மிதுனத்தில், கேது பகவான் ஆகப்பட்டது சிம்மத்தில். இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத கிரக அடைவுகள். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மகர ராசியின் அதிபதியாகிய சனி பகவான் மீனத்தில் 3ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல பலன். அப்போ இந்த 3ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் தன்னுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, அதில் தாம்பத்திய சுகம், இது எல்லாமே நல்லா இருக்கும். தூர பிரயாணம், ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறதோ, ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போகிறதோ, இது மாதிரி தூர பிரயாணங்கள் பண்ணுறவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் புதனும் இணைந்து சனியோடு அந்த குருடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ செவ்வாய் ஆகப்பட்டது 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியுமான செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ குருவுடைய வீட்டில் அந்த செவ்வாய் இருக்கும்போது எந்த விதமான கெடுதலும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்பது என்ன? நம்ம சொத்து, பூமி, இடம், வீடு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து வாங்கக்கூடிய நேர காலங்கள். அப்போ இந்த மாதிரி டயத்தில் ஒரு அட்வான்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுக்கு நம்மளுடைய பூர்வீக சொத்து, நம்ம தாய் வழி சொத்து நம்மளுக்கு வர வேண்டியது இருந்தாலும் இந்த சமயத்தில் ஒரு பைசல் பண்ணலாம், இல்லைன்னா பிரித்து நம்ம வாங்கிக்கலாம். அப்போ நம்மளுடைய தாயாகப்பட்டது தனக்கு ஏதாவது சொத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா தனக்கு பார்த்தீங்கன்னா பாட்டியாக இருந்தாலும் சரி, தாத்தா வழி உறவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய எந்த சொத்தாக இருந்தாலும் பிரித்து கொடுப்பதற்கு ஒரு டைம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி மகர ராசி. அப்போ அந்த மகர ராசிக்கு 2ஆம் இடத்தை, மகர ராசிக்கு 2ஆம் இடத்தை, கும்பத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த குரு பகவான் அந்த 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படின்னா தனஸ்தானம் உங்களுக்கு குடும்பஸ்தானம். அப்போ அந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பணம் ஏதாவது ரூபத்தில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை செய்ததற்குண்டான கூலி, உங்களுக்கு உழைப்புக்குண்டான கூலி கண்டிப்பாக சேரும். அது போக உங்களுக்கு வேலையில் டென்ஷனோ, இல்லை வேலையில் பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்கனால சில பிரச்சனைகளோ சில குழப்பங்களோ இது மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே இந்த பீரியடில் உங்களுக்கு குறையும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டென்ஷன் பண்ணவங்க, உங்களோட சண்டை சச்சரவுக்கு வந்தவங்க,
அவங்க ஒரு சமாதானமாக போவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும். அப்போ உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சிகளை பற்றி உங்கள் ஓனருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பீரியடில் உங்களை பற்றி அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை, ஓனரோ சூப்பர்வைசரோ இது மாதிரி மேனேஜரோ உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த பீரியடில் வரும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் ஆப்பட்டது 20ஆம் தேதி, ஏப்ரல் 20ஆம் தேதி மேஷத்திலிருந்து பயிற்சியாகி ரிஷபத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு 5 கூடிய கிரகம். அப்போ அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடத்தில் ஆட்சி பண்ணும்போது அந்த 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ராஜயோகமான டைம். அப்போ இந்த பீரியடில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்த பிஸ்னஸை இந்த பீரியடில் நீங்கள் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கும். எந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தான் கணக்கு. அப்போ நம்ம நல்ல நேரத்தில் தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆசைப்பட்டாலும் செய்யலாம். அதே சமயத்தில் ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுமே முடங்கி கிடக்குது. அப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் சனிக்கு நட்பு கிரகமான நட்பு கிரகமான அந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு வரும்போது மகர ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு 5ஆம் இடத்துக்குரிய கிரகமாகப்பட்டது நம்மளுக்கு கண்ணு முழிக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வழி காட்டுது அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்போ டோட்டலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே சமயத்தில் கலை தொழில்களில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுக்கிறது, ஒரு கதை சொல்கிறது, இல்லைன்னா ஒரு கேமராமேன், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இரும்பு இயந்திரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு லாயராக இருக்கிறவங்க, அவங்களுக்கும் இந்த பீரியடு ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம். அப்போ அந்த 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகப்பட்டது 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்தவங்களை நம்புறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி அவங்க மூலியமாக நம்ம பாதிக்கப்பட்டு இல்லைன்னா நஷ்டப்பட்டு ஏமாற்றப்படக்கூடிய அளவுக்கு இந்த பீரியடில் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து தெளிவாக இருந்து அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்தில் சூரிய பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்ச பலம் அடைகிறார். அப்போ வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் உச்ச பலம் அடையும் போது அந்த சூரிய பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலையில் மாற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும், அந்த உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் கிடைக்கும். இது மாதிரி வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களை நம்பி ஒரு பார்ட்னராக சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகாத விஷயம். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் தான் ராஜாவாக இருக்கணும். அது மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம். அதே சமயத்தில் கணவன் மனைவி இதற்கு முன்னாண்ட வம்பு வழக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இப்போதைக்கு அந்த பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ வம்பு வழக்கு இதெல்லாமே வராது. ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டோம்னா அந்த சனீஸ்வரனையே வணங்கி வாருங்கள். அப்போ அந்த சனி பகவானை வணங்கி வருவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள், கெட்டவங்களுடைய எண்ணங்கள், அது எல்லாமே உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் பலிக்காது. நல்லா இருப்பீங்க.
நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும். அதே சமயத்தில் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 4 கிரகங்களும் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில். 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் குரு, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு. அது போக உங்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான். அப்ப இந்த கிரகங்களால் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமா? எங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு வேதனையோடு தான் நீங்கள் இந்த வீடியோவையே பார்க்குறீங்க. கன்னி ராசிக்காரங்கள் புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த புதன் அப்படின்னாவே வித்தைகாரகன். எந்த விஷயமாக இருந்தாலும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. எல்லா விஷயத்தை பற்றியுமே அந்த நுனிப்பூல் மேய்ஞ்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் சகல கலா வல்லவன் கன்னிராசிக்காரர்கள். மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவாங்க, நகைச்சுவை நல்லா பண்ணுவாங்க. ஒருத்தர் கூட பழகுவதும் சரி. அவங்களுக்கு 30 வயசு இருக்குன்னா 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்க கூட சகஜமாக பழகுவாங்க. அவங்களுக்கும் இவர்களை பிடிக்கும். அப்போ எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப திருப்தியாக இருந்திருந்தாலுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர்கள் உழைத்து கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த கம்பெனி நல்ல பொசிஷனில் வர்றதுக்கு இவங்க காரணமாக இருப்பாங்க. ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த கடை டெவலப் ஆகிறதுக்கு இவங்க காரணமாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அது மட்டும் இந்த கடந்த 2-2.5 வருட காலங்களாகவே நல்லா இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% பேர் தான் ஏதோ ஓரளவுக்கு அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்ததுனால அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. இப்போ கன்னிராசிக்காரங்களாகப்பட்டது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வராதா? நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து வாழ முடியுமா, வாழ முடியாதா? முதல் பிரச்சனையே இவங்களுக்கு இதுதான். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில தான் பிரச்சனை. கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லை, மனஸ்தாபங்கள். குடும்பத்தில் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்க பேசிக்கொள்வது இல்லை. அப்போ ஒரே வீட்டில் பிரிஞ்சு வாழ்றாங்க. அப்போ இதுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு விடிவு காலம் கிடைக்குமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ குரு இருக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல குரு இருப்பது சரியில்லை. அதுபோக 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடத்தில் சனி இருப்பது கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி இருப்பது சரியில்லை. நீங்கள் அமைதியாக நிதானமாக உங்கள் குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துக்குரிய கிரகம். அந்த செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்துக்குரிய கிரகமான
செவ்வாய் பகவானும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகமும் சரியில்லை. சூரிய பகவான் 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான், அவங்களும் 7ஆம் இடத்துல இருப்பது சரியில்லை. புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் வித்தை காரகன், சகலத்துக்கும் காரகன், உங்களை இயக்குபவன் புதன் பகவான். அந்த புதன் பகவான் இதே மீனத்தில் நீச்சம். அப்ப இத்தனை விஷயங்களாகப்பட்டது நம்மளுக்கு சரியில்லாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரர்களாகப்பட்டது வெளியில் போனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்திலும் சரி, ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி, 100க்கு 90% பேச்சை குறைத்து 10% மட்டுமே பேசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்ப 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 நல்லது. இப்போ கன்னிராசிக்காரங்க ஒரு சுப்பீரியாரிட்டி பதவியில் இருக்கிறாங்க. இந்த பீரியடில் ஏதாவது முடிவு எடுத்தாலும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையில் அவங்க வாய்ப்பேச்சு அவங்களுக்கே பிரச்சனையாக முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் அப்படிங்கிறவங்க உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ வந்து பணம் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வரும். நீங்கள் தொழிலில் சம்பாதிக்கலாம், பிஸ்னஸில் சம்பாதிக்கலாம். ஆனால் பணம் வந்தாலும் அது நீங்கள் நினைத்த காரியங்களுக்கு பயன்படாது. அந்த பணம் வந்தும் உங்களை கடனாளியாக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களாகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ சுற்றி நடந்துட்டு இருக்குது. குருவும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. தொழிலில் பிரச்சனை, ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் பிரச்சனை, ஒரு பிஸ்னஸில் வேலையாட்கள் சரியாக அமையவில்லை, அது போக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, ஒரு சுப்பீரியர் போஸ்டிங் இருக்கிறாங்க, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சதி, இவங்க வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் இவங்க வேலையிலிருந்து கீழே இறங்கணும், அந்த இடத்துல நாம் போய் உட்காரணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள் இது அத்தனையும் இருக்குது. அதனால் இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் எது அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான். இந்த ராகு பகவான் பிரம்மாண்டமான விஷயத்தை உருவாக்குவார். அப்போ கன்னி ராசிக்காரங்க அவங்க நெடுநாள் எதிர்பார்த்த, நெடுநாள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ் நீங்கள் முயற்சி பண்ணினது ஒரு முடிவுக்கு வரும். அப்போ வந்து அது பிரம்மாண்டமாக உருவாக்குவீங்க. அதே வந்து ராகு பகவானை குரு பார்த்ததுனால அந்த ராகு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை, அற்புதமான பலனை, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே மூக்கு மேலே விரல வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பார். இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு மன ஆறுதல். மற்ற விஷயங்களாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப ரொம்ப பொறுப்பாகவும் இந்த பீரியடில் இந்த மாதத்தை எப்படியாவது நீங்கள் கழித்து விட்டால் நீங்கள் தான் ராஜா. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, நல்ல மார்க் வரும்னு சொல்லி கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ வந்து அந்த எக்ஸாமுக்கு முன்னாண்ட நல்லா படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கை விட கம்மியாக தான் வரும். ஆனால் ஏதாவது ரூபத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னா பாஸ் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேலையில் ஒரு எக்ஸாம் எழுதணும், ப்ரமோஷனுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸாம் எழுத வேண்டிய சூழ்நிலையில் உருவாகும். அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் உருவானாலும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நிறைய பேர் கன்னி ராசிக்காரங்களுடைய ஜாதகம் தான் இப்போ எனக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது, நாமளும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், நம்ம இதை செய்ய போகிறோம், ஏன் இப்படி இருக்குது,
நம்ம இதிலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். தைரியமாக இருங்க. இந்த 1 மாதம்தான். அது போக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி, புத்திசாலி எப்படி இருந்தாலும் நீங்கள் தப்பித்து கொள்வீர்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோயில் உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் தான். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு. அந்த புதன்கிழமை அந்த திருவெண்காடில் போய் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கோ இல்லை புதன்கிழமை நாள்லையோ அந்த தெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு வேண்டி சொல்லலை, உங்களுக்கு உண்மையாலுமே அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் ரொம்ப டீப்பாக போய் பார்க்குறோம். அப்போ வந்து ரிஷபராசிக்கு கிரக அடைவுகள் பார்த்துட்டோம்னா, இப்போ மீனத்தில் குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு, அதுபோக சூரிய பகவான் இருக்கிறாங்க, அதுபோக செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க, அதுபோக புதன் பகவானும் இருக்கிறாங்க. அது போக மேசத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவான் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கே வந்துடுவாங்க. ரிஷபத்துக்கு 4ஆம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க. அது போக கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. அந்த கும்பம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆப்பட்டது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்கக்கூடிய, அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அதீத நட்பு வாய்ந்த கிரகம் எது அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அந்த சனி பகவானோடு சூரிய பகவான், உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இணைந்திருப்பது யோகம். அது போக உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு சனி பகவானோடு இணைந்திருப்பது, 11ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு அவ்வளவுக்கா சரியில்லை. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது ஒருத்தருடைய புத்தி, ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தருடைய முன்னேற்றம். அப்போ வந்து உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய பவர், இது எல்லா விஷயத்தையுமே ஏதாவது ரூபத்தில் கெடுக்கும். அப்போ நீங்கள் வந்து அவசரமாக முடிவெடுப்பீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. இந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய பேரை கெடுப்பதற்கோ, உங்களுடைய புகழை கெடுப்பதற்கோ, உங்களுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கோ அந்த புதன் பகவான் அங்கே 11ஆம் இடத்துல நேச்சமாக இருக்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில், அதாவது மேசத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து அந்த ஏப்ரல் 20ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வர்றாங்க. அப்போ அந்த 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் முயற்சி செய்து இதற்கு முன்னாண்ட நடக்காமல் தடைபட்டு இருந்த காரியங்கள் கரெக்டாக அந்த 20 to 30க்குள்ள அந்த 10 நாட்களில்
உங்களுக்கு நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த 10 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கான டைம். அப்போ அந்த 10 நாட்களுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது போக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் சனியும் சந்தித்திருப்பது உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அந்த சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது விரைய செலவுகள், ஏதாவது தெண்ட செலவுகள், இல்லை ஏதாவது வண்டி வாகனத்தில் ஏதாவது தடைகள், விபத்து வருவதற்குண்டான ஒரு அறிகுறி தான் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை. அப்போ அந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வண்டி வாகனத்தில் பார்த்து போங்க. கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள். இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் சர்க்கஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. அப்போ கொஞ்சம் நிதானமாக ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். லேடிஸுமே அதே மாதிரி தான். அரைகுறையாக ஓட்ட தெரிந்தவர்கள் கண்டிப்பாக ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அதனால இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாங்க. குரு பகவான் அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை அந்த குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் தொழிலில் பிரச்சனை இருக்காது, தொழிலில் சம்பாதிப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் மாற்றி செய்யலாங்கிற எண்ணங்கள் உருவாகும். தாராளமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைகள் இருக்காது. அதே சமயத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் கிளியர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கையினால் அந்த சூரியன் ஒரு முதன்மை கிரகம் நவகிரகங்களில். அப்போ அந்த சூரியன் சனியும் சேர்ந்திருந்ததுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை உங்களுடைய மேனேஜருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ரூபத்தில் வீண் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இல்லை உங்கள் ஓனருக்கும் உங்களுக்கும் ஆகாமல் போகலாம். அப்போ அந்த கம்பெனியில் பேப்பர் போட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அப்படி பேப்பர் போட்டாலும் நீங்கள் வேறு கம்பெனிக்கு போனாலும் அடுத்தது வரக்கூடிய பீரியடு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுபோக இல்லத்தரசிகள் அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் அந்த 20ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஆபரணங்கள், தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடகு வச்சாலும் திருப்பிக்குவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செயின் செஞ்சுருக்கிறீங்க, அடகு வச்சு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. இந்த செயின் செஞ்சதுலேருந்து புதுசாக செஞ்சு அப்பவே நம்ம அடகு வச்சுட்டோம், இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதிக நாள் போடவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பீரியடில் கண்டிப்பாக அதை வாங்கி மகிழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இல்லைன்னா புதுசாக கண்டிப்பாக ஏதாவது ஆபரணங்கள் செய்வீங்க, புதுசாக ஆடைகளும் வாங்குவீங்க. இந்த பீரியட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க. அதே சமயத்தில் நீங்கள் தைரியமாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதை. ரெண்டாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தை கொஞ்சம் நிதானமாக எடுத்து செல்லுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் உடல் பிணிப்பீடைகள், இந்த கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரெண்டாவது முட்டிங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி வந்தாலும் நீங்கள் மருத்துவ ரீதியாக அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ ரீதியாக நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அப்படிங்கிறது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு
மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பதிவு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். விருச்சக ராசிக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிக்கு 4ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். அதுபோக ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான். அதே சமயத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளாகப்பட்டது எப்படி இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு, அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில், அதாவது ஏப்ரல் மாதத்தில், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இல்லை எல்லாத்துக்குமே தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைஞ்சிட்டாரு. அப்ப 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைஞ்சதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய காரியங்கள், வேலை விஷயத்துல பிரச்சனை, ஒரு வேலையை விட்டுறலாம்ட்டு இருக்கிறோம், ஒரு ஜாப் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ற அந்த வேலை கிடைக்குமா, இல்லை ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கலாமா, இல்லை ஆரம்பித்த பிஸ்னஸ் இப்போ சரியாக போகலை, இதற்கு எல்லாமே குரு காரணமாக இருந்தாலும், ஏன் குரு காரணம் அப்படின்னு சொல்கிறேன்னா, குரு தான் ஃபைனான்சியர், பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து விட்டால் என்றால் நமக்கு பணத்தில் தான் பிரச்சனை வரும். இப்போ அந்த பிரச்சனை தான் உங்களை பிடித்து ஆட்டிட்டு இருக்குது. இப்போ இதிலிருந்து ஏதாவது ஒரு விடிவு காலம் வருமா அப்படின்னு நம்ம கணித்து பார்த்ததில், செவ்வாய் பகவான் குருவுடைய வீட்டில் சனியோடு இணைந்து, சூரியனோடையும் இணைந்து, புதனோடையும் இணைந்து உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. செவ்வாய் பகவானுங்கிறது யாரு? உங்களுடைய ராசிநாதன். அவங்க 5ஆம் இடத்துல பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். அப்ப நாம இன்னைக்கு நம்ம ஒரு வேலை செய்கிறோம், இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை இதுக்கு முன்னாண்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், இதில் பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் சரியில்லை, இல்லை அந்த பிஸ்னஸ் ரன் ஆகுறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கிளியர் பண்ணி விடுவாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், வேலையாட்கள் பிரச்சனையா, இல்லை பணம் பிரச்சனையா, அதுக்கு ரா மெட்டீரியல் தேவையா அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணி விடுவாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியும் சூரிய பகவான். இந்த சூரிய பகவானும் இப்பொழுது புதனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த சூரிய பகவானால் நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான், அந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பள்ளத்துல விழுந்துட்டீங்க, அந்த பள்ளத்தில் இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான வழியை காட்டும். அப்ப அதே சூரிய பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் 14ஆம் தேதி மேசத்துக்கு வந்துருவாங்க. அங்கே உச்ச பலம்.
அப்போ உங்களுக்கு வந்து அந்த 10ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்ச பலம் அமைந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்க, வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்க, இப்போ வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இப்போ சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, யூகே, ஸ்பெயின், ஜெர்மனு, நார்வே, இத்தாலி, இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம். அப்போ அந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அந்த தொழிலில் பேப்பர் போடணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக அந்த பேப்பர் ஒன்று மறுபடியும் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் மாறும். அப்போ அதில் அவங்களுக்கு அந்த வேலையிலேயே ஒரு திருப்தியும் கிடைச்சிரும். அப்போ அதில் ப்ரமோஷனும் கிடைக்கும், அதில் சேலரி உயர்வும் கிடைக்கும். அப்போ இந்த வெளிநாட்டில் உள்ளவர்களாகப்பட்டதை அவங்க சம்பாதிச்சு இந்தியாவுக்கு பணம் அனுப்பிச்சு அவங்க நினைத்த காரியத்தை இந்த பீரியடில் சாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அந்த 20ஆம் தேதி வர்றாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி இவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், இது எல்லாமே தீர்ந்து ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய தருணம் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. அந்த சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. இதனால் அந்த 2 சுபகிரகங்களுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அது போக வந்து இப்போ வந்து திருமண வாழ்க்கைக்கு இப்போ விருச்சிக ராசிக்காரங்க எனக்கு பொண்ணு இருக்குது வரன் பார்க்கலாமா, எனக்கு பையன் இருக்கிறாங்க எனக்கு நான் பொண்ணு பார்க்கலாமா இப்படின்னு நினச்சால் இந்த பீரியடில் பாருங்க. ஆனால் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அப்போ வந்து நீங்கள் பார்த்து இது இது நல்லா இருக்கும், இது நல்லா இல்லை, இது தேவை, இது வேணும், இது வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் முடிவு அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் முடிவெடுத்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்படி அதே சமயம் இல்லைன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாதம் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. அந்த கடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோக 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அந்த ராகு பகவான் உங்களுக்கு உடல் பிணிப்பீடைகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னாவே உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பீரியடில் அந்த ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக டிரைவ் பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா காடு தோட்டம் வாங்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்து வாங்குவது நல்ல விஷயம். அதே சமயத்தில் அந்த ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இதில் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தெரிஞ்சு அதை என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவீங்க நீங்கள். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல காலம்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்ட காலம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி நிதானமாக செல்வதற்கு நல்லா இருக்குது. ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அப்படித்தான். கொஞ்சம் யோசனை செய்து கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி அந்த மாற்றத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுவது நல்ல விஷயம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு 60% நல்லா இருக்குது, 40% கொஞ்சம் ஸ்லோவாக போய் முயற்சி பண்ணி அப்புறம் சக்ஸஸ் பண்ணுங்கள். நேயர்களே, உங்களிடமிருந்து
விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.